அடுத்தவங்க விரும்பினது மாதிரி நம்ம பேசணும்னா நம்ம போய் தான் பேசணும். அடுத்தவங்க விருப்பத்துக்கேற்க நம்ம நடக்கணும்னா நடிக்க தான் செய்யணும். நம்ம வாழ்க்கை நம்ம வாழணுங்க, நமக்கு பிடிச்சது மாதிரி. அடுத்தவங்களுக்காக நம்ம வாழும்போது நம்ம சுதந்திரம் பறி போகுது. இங்கே சுதந்திரத்தோடு யாராவது வாழ்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா இல்லைங்க. சிந்தனை எதை நோக்கி பயணம் செய்யுதோ அதே போல தான் அந்த பாதையும், நம்ம செல்கிற பாதையும் செயலும் அப்படி தான் இருக்கும். ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிலவங்களை பார்த்தீங்கன்னா தொணன்னு நல்லா பேசுவாங்க. இப்படி அவங்க நல்லா பேசுகிறதுனால அவங்க அறிவாளி அப்படின்னு சொல்லி ஆக மாட்டாங்கங்க. ஏன்னா பேசாமல் அமைதியாக இருந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க தெரியுமா, அவங்க சரியான புத்திசாலியாக இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் பொறுமை எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்த இடத்துல நீங்கள் வருவீங்க.